வணக்கம் மக்களே, இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து இந்த வருஷம் தான் வந்து ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸாக வந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து அவார்டு வாங்குச்சு. இந்த படத்தில் வந்து நம்ம அந்த மலையாள ஆக்ட்ரஸ் நம்ம பிரியாணி அக்கா ஒருத்தங்க இருப்பாங்களே கனின்னு சொல்லிட்டு, அவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல் ப்ளஸ் வந்து ஒரு ஹாஸ்டலும் இயங்குது. அங்கே தான் நம்மளோட ஹீரோயின் வந்து +1 படிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கிளாஸுக்கு வந்து அவங்க தான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு அது இல்லாமல் வந்து மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட்ன்ற ஒரு பேட்சோடையே இருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அப்போது அவங்க கிளாஸுக்கு வந்து புதுசாக ஒரு பையன் வந்து வரான். அவங்களுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்படுது. அது வந்து காதலாக மாறுது. இது இல்லாமல் நம்ம அந்த கனின்றவங்க தான் வந்து இந்த பொண்ணுக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பையன் 3 பேருக்குமான வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த படம் ஃபுல்லாக பேசுது. இந்த படத்தில் முக்கியமாக என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எந்த தப்பு பண்ணாலுமே அதுக்கும் வந்து பெண்கள் தான் காரணம். அவங்க கரெக்டாக இருந்தால் எந்த தப்பும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த பெண் குழந்தைகள் மட்டுமே தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து ஸ்கர்ட்டு வந்து முட்டி வரைக்கும் தான் போடணும், சாக்ஸை வந்து நல்லா தூக்கி போடணும் அப்படின்றாங்க. பசங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா, பசங்க வந்து பொண்ணுங்க வந்து மேலே ஏறும்போது அந்த ஸ்கர்ட்டு கீழே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க கேமரா எடுத்துன்னு வந்து. அதை வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுங்களை வந்து கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர பசங்களை கண்டிக்க மாட்டேன். இந்த விஷயம் தான் இந்த படம் ஃபுல்லாக பேசப்படுது. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் பேசுகிறாங்கன்னா, செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து இந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பருவ வயதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு செக்ஸ்னால் என்னென்னு அப்படி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குது. அதனால் வந்து அவங்க தனியார் ப்ரௌசிங் சென்டர்லாம் போயிட்டு அதை பற்றி தப்பாக வந்து பார்க்குறது. அதனால் வந்து அந்த பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னால ஃபஸ்ட்லேயே ஒரு புது பையன் வந்து சார் அவங்க கூட வந்து மிங்கிள் ஆகுறது. இதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயத்தை நோக்கி அவங்கள கொண்டு போகுது. இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து பொண்ணு மேலே ஒரு இன்செக்யூரிட்டியாகவே இருக்காங்க. ஏதாவது இந்த பொண்ணு வந்து தப்பான வழியில் போயிடுமோ அதனால் வந்து பொண்ணு மேலே எப்பவுமே ஒரு பாசமாக இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மாவோட பாசம் புரியாமல் நடந்துக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அது புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவே இருக்குது. இந்த படம் வந்து நிறைய அவார்டுகள் வின் பண்ணாலும் இது குடும்பத்துக்கான படம்னா கண்டிப்பாக இல்லை. இதை தனியாக உட்காந்து பாருங்கள். இது குடும்பத்தோடு வந்து பார்க்காதீங்க. ஏன்னா 18+ கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த படத்தில். தனியாக பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் மட்டும்தான் இது ஸ்ட்ரீம் ஆகுது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு ஸ்ட்ரீம் ஆகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.